ஹாய் மக்களே சாரு டெக்ஸ்லேருந்து உங்கள் நந்தினி மக்களே. இப்போ ஒரு ஜஸ்ட் நான் வேக்கன்சி போட்டிருக்கோம். என்ன வேக்கன்சினா இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்காங்க மக்களே. நம்மளுக்கு இப்போ ஒரு வீடியோ இருக்கிறவங்களும் இல்லாட்டா எடிட்டர் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க மட்டும்தான் ரீல்ஸ் பண்ணுறதுக்காக. ஏன்னா நான் இவ்வளோ நாளாக நானே தான் வீடியோ எடுப்பேன், நானே தான் போடுவேன். இப்போ ஒரு சப்போர்ட் தேவைப்படுது. ஏன்னா நிறைய அடுத்தடுத்து மூவ் பண்ணி போவதுக்கு கண்டிப்பாக ஒரு சப்போர்ட் தேவைப்படுது. இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. இப்போவும் நான் சொல்கிறேன், இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க தான். அது இல்லாமல் தனியாக நம்ம வேக்கன்சி போட்டிருக்கோம், ஜாப் வேக்கன்சி. நம்மளோட சாரு டெக்ஸ் கடைக்கு ஆட்கள் தேவை வேணுங்கிறவங்க கீழே தெரிகிற நம்பருக்கு இந்த 2 வேக்கன்சியுமே யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. கீழே தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்காங்க, இல்லாட்டா உங்கள் டீட்டெயிலை ஷேர் பண்ணுங்கள், இல்லாட்டா கால் பண்ணி கேட்டுக்காங்க. எனக்கு இப்போ ரீல்ஸுக்காக வேக்கன்சி இருக்குது. வீடியோ எடுக்கவும் எடிட்டிங் பண்ணவும் தெரிஞ்சவங்க என்னை கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க மக்களே. இது உங்களுக்கு யூஸ் ஆகாட்டாலும் மற்றவங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ ஷேர் பண்ணிக்காங்க. அப்போ தான் மற்றவங்களுக்கும் நான் பார்க்கறதோடு விட்டுறக்கூடாது, அடுத்தவங்களுக்கும் தெரியப்படுத்தினாதான் நம்மளுக்கு அவங்க யாருக்கு இந்த வேக்கன்சி அவைலபிளாக இருக்குமோ அவங்க நம்மளாம் கான்டாக்ட் பண்ணி கேட்டுப்பாங்க மக்களே. பார்க்கறதோட விட்டுறாதீங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வேக்கன்சி 2 வேக்கன்சி போட்டிருக்கோம். ஒன்று ஷாப்புக்காக ஜாப் வேக்கன்சி போட்டிருக்கோம். ஏன்னா இப்போ கடையில் ஆட்கள் வேலைக்கு ஆட்கள் தேவை மக்களே. அதே மாதிரி இப்போ ரீல்ஸ் எடுக்க தனியாக ஆட்கள் தேவை மக்களே. இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்காங்க. ரொம்ப ரிஸ்கெல்லாம் கிடையாது. ஜஸ்ட்டு வீடியோ எடுக்கணும், எடிட் பண்ணணும், அது நானே எல்லாம் அப்ளை பண்ணிடுவேன். ஏன்னா இந்நாள் வரைக்கும் நானே தான் வீடியோ எடுத்து எனக்கு தெரிஞ்ச எடிட்டிங் தெரிஞ்சு நான் பண்ணியிருக்கேன். எல்லாமே இப்போ கற்றுக்கிட்டு வரேன். இனியும் கற்றுக்கணும்னு எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அதனால் நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டோடு இருக்கேன். மேலும் மேலும் நம்ம கடை வளர்கிற மாதிரி நம்மளும் வளர்ந்து போகணும் மக்களே. இப்போ உள்ள காலகட்டத்துக்கு ஏற்ற நம்மளையும் மாற்றிக்கணும், நம்மளும் மாறிக்கணும். அதான் லைஃபுக்கு நான் ரொம்ப நல்லது. அதனால் மக்களே, நீங்கள் எனக்கு யாருக்கு இது யூஸாக இருக்கிறோ அவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இந்த வேக்கன்சியை கீழே தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் டீட்டெயில் கேட்டுக்காங்க மக்கா. முடிஞ்சளவு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், அப்போ தான் அடுத்தவங்களுக்கு யூஸ் ஆகும். நீங்களே பார்த்துட்டு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி விட்டு போகாதீங்க, கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம வேக்கன்சி போட்டிருக்கோம் அடுத்தவங்களுக்கு தெரியும். அப்போ தான் அவங்களும் என்னை கான்டாக்ட் பண்ணி கேட்பாங்க. யாருக்கு இது யூட்டிலைஸ் இருக்கும்னு அவங்க வேலை இல்லாதவங்களுக்கு மட்டும்தான் அது தெரியும். ஸோ ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள் மக்களே. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நியூவாக என்ன ஆஃபர் போய்ட்டு இருக்குன்னா மக்களே, 200 ஃப்ராக்கு நல்லா அவைலபிளாக இருக்குது மக்களே. லேடிஸ்க்கு 2 டாப்பு 488 கொடுத்துட்டு இருக்கோம். பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு போங்க மக்கா. வேறு சாரி வந்தோடனே வந்தோடனே உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் மக்கா, பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. வேறு என்னன்னா நியூ அப்டேட் வர கொடுத்துட்டு இருக்கு. ஆன்லைனில் சூப்பர் கிட்டாக போயிட்டே இருக்குது மக்களே. அதேமாதிரி ஆஃப்லைனில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற இப்போ நம்ம புதுசாக ஈஸ்டருக்கு ஆஃபர் என்னன்னு கேட்டுகிட்டே இருக்கீங்க மக்களே. டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். ஆஃபர் கண்டிப்பாக நான் சொல்லுவேன். நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு போங்க. அவ்வளோ கலெக்ஷன் கொண்டு வந்திருக்கோம் மக்கள். நீங்கள் எனக்கு கொடுக்க ஆதரவு தான் அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது மக்களே. ஒரு பக்கம் நம்ம கடை திறந்ததுலேருந்து ஒரு பக்கம் ஃபேமிலி மெம்பர்ஸ் மதர்லாம் பயங்கர டென்ஷனில் கடையெல்லாம் மூட்டு அடித்து உடைக்க மாதிரி சண்டையெல்லாம் போட்டு பெரிய பிரச்சனையெல்லாம் பண்ணிச்சு மக்களே. அதெல்லாம் இந்த காலத்தில் வாங்கி எது வந்தாலும் நம்ம நிலச்சி நிற்கிறோம்டா, இது நம்ம பிஸ்னஸ் மக்களே. எனக்கு இந்த பிஸ்னஸுக்குன்னு ஹெல்ப் பண்ணது என்னோடய ஓன் சிஸ்டர். ஃபைனான்சியலாக ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. மற்றபடி என்னோடய ஃபுல் கோல்டு எல்லாமே வச்சு தான் நான் இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். லாபம் வந்தாலும் நான் தான் பார்க்க போகிறேன், நஷ்டம் வந்தாலும் நான் தான் பார்க்க போகிறேன். என்ன நடந்தாலும் இந்த பிஸ்னஸை நிலச்சி நிற்கிறோம்டா, தயானந்தினி பிராண்டை நான் வெளிப்படுத்துவேன். அதுதான் என்னோட முதல் நோக்கம். ஏன்னா நான் என்னோட பேக்ரவுண்ட் எதுவுமே கிடையாது. இது என்னோட சுய முயற்சி, சொந்த இது. என்னோட சப்போர்ட் முழுக்க டெடிகேட் ஃபார் மை ஹஸ்பண்ட் அண்ட் மை ஃபேமிலி ஒன்லி. ஆனால் எங்கள் மதர்லா ஃபேமிலி சும்மானாலே கொளுத்தி போட்டாலே எரியிற ஃபேமிலி. அது சொல்கிறது என்னதான், நான் நர்சிங் முடிச்சிருக்கேன் மக்களா.
நர்சிங் வச்சுட்டு யாராவது கடை வைப்பாங்களா அப்படின்னு கேட்குறாங்க மக்கா. மக்கா இதில் வர்றது எனக்கு மட்டும்தான் தெரியும். நான் இது பிஸ்னஸ்னால் வந்து எந்த லெவலுக்கு போவாங்கன்னு யாருக்குமே தெரியாது. ஏன்னா அவங்களுக்கும் சொல்லிக் கொடுக்க ஆள் இல்லை, அவ்வளோதான். தட்ஸ் ஆல். சொல்லிக் கொடுத்தா புரிஞ்சுக்கிற நிலமையிலையும் அவங்களும் கிடையாது. ஏன்னா நம்ம மைண்டு வந்து அவங்க என்ன சொல்கிறது, நம்ம முன்னேறணும் மக்களே. நம்ம லைஃப்பில் நம்மளுக்குன்னு எந்த ஒரு பேக்ரவுண்டும் கிடையாது. என்னோட முயற்சி ஆனால் எனக்கு சப்போர்ட்டு ஒன்லி மை ஹஸ்பண்ட், மை ஃபேமிலி மட்டும்தான். எனக்கு நிறைய எதிரிகள் இருந்தாலும் அந்த எதிரிலையும் நான் போராடி ஜெயிக்கிறது தான் என்னோடய வாழ்க்கைன்னா கஷ்டம் வரும் மக்களே. நம்ம தளபதி சொன்ன மாதிரி எல்லாருக்கும் நம்மளை பிடிச்சி போட்டால் லைஃப் போர் அடிச்சிடும். இல்லைன்னு இருக்கணும் மக்களே, அப்போ தான் லைஃப் நல்லா என்ஜாயாக இருக்கும். மை மதர் லைஃப் சொல்ல விரும்பலை. வள்ளி போனது போட்டும் வரட்டும் மக்களே. லைஃப்பில் எல்லாமே நான் பார்த்தாச்சு மக்கா. இழப்பு பார்த்தாச்சு, ஏமாற்றம் பார்த்தாச்சு, தோல்வி பார்த்தாச்சு, வெற்றி பார்த்தாச்சு, பணம் பார்த்தாச்சு, எல்லாமே பார்த்தாச்சு. லைஃப்பில் எல்லாம் முடிஞ்ச அளவு எல்லாம் கடவுள் இந்த 34 வருஷத்தில் எல்லாத்தையும் என் தலையில் வச்சுட்டாரு. பார்க்காத அடி இல்லை, வாங்காத அடி இல்லை, கேட்காத இது கிடையாது மக்களே. போராடி முடியலை, போராடிட்டே இருக்கேன். மண்ணுக்குள்ளே வர்றது வரைக்கும் போராட்டம் நான் விடவே மாட்டேன். என்னோட மரியாதையை நான் யாருக்காகவும் விட்டு கொடுக்கவே மாட்டேன். நான் வந்து உயிரோடு இருக்கிறது வரைக்கும், என் உயிர் மூச்சு இருக்கிறது வரைக்கும் நான் சம்பாதிப்பேன். என் பிள்ளைங்களுக்கும் 2 பிள்ளைங்களுக்கும் அதான் நான் சொல்லிக் கொடுப்பேன். பொட்டை பிள்ளைங்களை பெற்றவங்களும் சரியாக இருந்தாலும் சரி, ஆம்பளை பிள்ளைங்களும் பெற்றவங்களும் சரி, உழைச்சி முன்னேறணும். மெயின் சாகிறது வரைக்கும் நம்ம யார் கையிலையும் நிற்கக்கூடாது. அவரவர் சேஃப்டி. யாரும் ஹெல்ப் பண்ண முடியாமக்கா. இப்போ உள்ள காலகட்டம் விலைவாசி ஏறியாச்சு, எந்த ஒரு திங்ஸும் வாங்க முடியாது. அந்த கட்டத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்மளால் முடிஞ்சது ஒரு 5-10 கொடுக்கலாம், அவ்வளோந்தான். அவங்க இதெல்லாம் நம்மளுக்கு தரல, தந்ததை மனசார ஏற்றுக்கிட்டு சந்தோஷம் அப்படின்னு நினைத்துட்டு நம்மளால முடிஞ்சது 4 பேருக்கு ஹெல்ப் பண்ணோம். அதான் மக்களை. போகும்போது எதுவுமே கொண்டு போகிறதில்ல. நான் சம்பாதிக்கிற பணமோ நகையோ வீடு வாசல் எதுவுமே கொண்டு போகிறதில்ல. வெறும் இந்த உடல் மண்ணுக்கு மட்டும்தான் சொந்தம். ஆன்மா இறைவனுக்கு. அவ்வளோந்தான் மக்களே. இதை புரிஞ்சால் எந்த ஒரு போட்டியும் கிடையாது, பொறாமையும் கிடையாது. வாழ்க்கை ஸ்மூத்து. வாழ்க்கையில் நான் அந்த கடை வச்சதுக்கு முன்னாடி இருந்த எதிரிகளை விட கடை வச்சதுக்கப்புறம் ரொம்ப எதிரிகளை பார்க்க மக்களே. அவ்வளோ எதிரி எனக்கு சுற்றி இருக்காங்க இந்த கடைக்கு வேண்டி. நான் எந்த சூழ்நிலை வந்தாலும் இந்த கடையை விட்டு நான் போக மாட்டேன், மூடவும் மாட்டேன். இது என்னோடய அட்வைஸ். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய் பாய்.